ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துளசி மாடு வந்து இப்போ தான் கன்று போட்டிருக்கு. அழகாக போட்டு இப்போ தான் நக்கிக்கிட்டு இருக்கு. மணி கரெக்டாக 4 மணி இப்போது. வெளியே வந்து பார்த்தா மாடு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்துச்சு. பார்த்தா கன்று போடுறது தயாராக இருந்துச்சு. நாங்கள் உடனே வந்து பார்த்துட்டோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நக்கிக்கிட்டு இருக்கு. நாங்களே பயந்துட்டோம். ஏன்னா என்னடா இது, ஏன்னா போன டைம் மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம பாரு மாடு மாதிரி அது 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 நக்கிடும். தலசங்கல்ல அப்படி தான் இருக்கும். இன்னும் வரல. அதிகாலை கரெக்டாக மணி இப்போ ஒரு 4:30 இருக்கும். 4 மணிக்கு போட ஆரம்பிச்சுது. நல்ல அந்த காலை எடுத்து விடு. எவ்வளோ ஒரு அழகான காட்சி இல்லை இது? கண்ணும் இதுவும் அந்த மாதிரி பார்க்கறது. இல்லைன்னா அவன் தான், அதுவும் ரொம்ப கஷ்டம். மண்ணை தொடச்சி விடு. மண்ணெல்லாம் அழகாக தொடச்சி விடு. அம்மா ஒன்று கண்ணுவிட்டியா? சின்ன மாடுனால சின்ன கண்ணுவிட்டி. பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்து வந்துட்டா டக்குன்னு வந்துடும். இல்லைன்னா வச்சுக்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். பாலை ஒரு குழந்தை வெளியே வந்தது, அதை பாரு. அதான் காலையிலே பார்த்தேன், என்ன ஒரு மாதிரி இருக்குது மாடு, அங்கே தொப்புலாண்ட வருது பால் அப்படின்னு. ஜானியா ஜானி எடுப்படா. வந்து குச்சிடும் அது. எப்படா ஜாப் படிக்கணும் பார்ப்பேன். சில பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு. இதே ஒரு ஹாப்பி தான். ஏன்னா துளசிக்கு அதுங்காட்டி அங்கே சாப்பிட போகாத, இங்கே கண்ணு விட்டு வைப்பாரு. என்னது அதெல்லாம் ஒன்றும் வர. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தட்டி எழுந்துக்குறாரு. அவரால் முடியல, ஆனால் எழுந்து பார்க்குறாரு. போட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி முயற்சி பண்ணுறாரு பாருங்கள். அதான் முயற்சிங்கிறது மாட்டுங்கிட்ட தான் கற்றுக்கணும். எந்திரி ட்ரை பண்ணு. எந்திரமா இன்னும் கொஞ்சம். ரெடி.
எடுத்து வையே. ட்ரை பண்ணு. இன்னும் கொஞ்சம்டா. கால் வழுகுது. படி ஏந்துட்டாண்டி. எந்த நிலை இன்னும் கொஞ்சம். அதெல்லாம் அதுதான் போதும். சூப்பராக நின்றுட்டார் பாருங்க. எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் வந்து மாடு இது மாதிரி தான் கன்று போட்டு இது பண்ணோம். பார்க்காதவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் உங்களுக்காக நான் காட்டிகிட்ருக்கேன். அப்பா நின்றுட்டார். இவருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல. பார்ப்போம்.